தமிழ்நாட்டில் இன்று 2516 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டு அறிவிப்பு. 7வது நாளாக தொற்று 2000-ஐ தாண்டிய நிலையில் மொத்த பாதிப்பு 64,000-ஐ கடந்தது. சென்னையில் மட்டும் இன்று 1380 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதியானது. பெருநகரில் பெருந்தொற்று பாதிப்பு எண்ணிக்கை 44,000-ஐ தாண்டியது. கொரோனா பாதிப்பிலிருந்து இன்று 1227 பேர் டிஸ்சார்ஜ் ஆகி வீடு திரும்பினர். பெருந்தொற்று பாதிப்பால் இன்று 39 பேர் உயிரிழந்த நிலையில் பலி எண்ணிக்கை 800-ஐ தாண்டி உள்ளது. சென்னை காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் 5வது நாளில் முழு ஊரடங்கு நடைமுறை. அனுமதிக்கப்பட்ட நேரங்களில் அனாவசியமாக சுற்றித் திரிவோரை கண்காணிப்பதில் போலீசார் தீவிரம். சென்னை பெருநகரில் முழு ஊரடங்கு உத்தரவை மீறி சுற்றித் திரிந்தவர்களின் வாகனங்கள் பறிமுதல். ஊரடங்கு முடிந்த பின்னரே வாகனங்கள் ஒப்படைக்கப்படும் என காவல்துறை அறிவிப்பு. சென்னையை போன்று மதுரை மாநகரில் நள்ளிரவு முதல் முழு ஊரடங்கு அமல். அத்தியாவசிய பொருட்களை வாங்க தனிநபர் இடைவெளியின்றி திரண்ட பொதுமக்கள். மதுரையில் நள்ளிரவு முதல் அமலாகும் முழு ஊரடங்கில் பொதுமக்களுக்கு பல்வேறு கடும் கட்டுப்பாடுகள் விதிப்பு. அத்தியாவசிய தேவைக்கு என கூறி மாஸ்க் அணியாமல் வெளியில் வந்தால் வாகனங்களில் சுற்றினால் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை. கிழக்கு லடாக்கில் சர்ச்சைக்குரிய பகுதிகளில் இருந்து படைகளை விலக்கிக் கொள்ள முடிவு. இந்தியா சீனா ராணுவ அதிகாரிகள் இடையே 12 மணி நேரம் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஒருமித்த கருத்து என தகவல். சீனாவின் அத்துமீறலால் பதற்றம் அதிகரித்துள்ள லடாக்கில் இந்திய ராணுவ தலைமை தளபதி MM நரவானே முகாம். லே நகரில் உள்ள மருத்துவமனையில் ராணுவ வீரர்களை சந்தித்து ஆறுதல் கூறிய பின்னர் லடாக் பயணம். அதிகரித்து வரும் மின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் 2 எரிவாயு சுழலி மின் திட்டம். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தகவல். கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாளை ஆட்சியர்களுடன் ஆலோசனை. தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி வாயிலாக பெருந்தொற்று தடுப்பு பணிகள் நிலவரங்களை கேட்டறிகிறார். சென்னை காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் 1000 ரூபாய் நிவாரணத் தொகையை ரேஷன் அட்டைதாரர் வீடுகளில் வழங்க வேண்டும். வீடுகளில் நேரில் வழங்கவில்லை எனில் கடும் நடவடிக்கை என கூட்டுறவுத்துறை எச்சரிக்கை. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் மட்டும் மின்சார கட்டணம் செலுத்த ஜூலை 15ஆம் தேதி வரை அவகாசம். பிற மாவட்டங்களில் கால அவகாசத்தை நீட்டிக்க முடியாது என உயர்நீதிமன்றத்தில் மின்சார வாரியம் தகவல். கொரோனா பரிசோதனை மற்றும் சிகிச்சைக்கு அதிக கட்டணம் வசூலிக்கும் தனியார் மருத்துவமனைகளுக்கு கடும் எச்சரிக்கை. நடவடிக்கை எடுக்க IAS அதிகாரி தலைமையில் குழுக்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு சுகாதாரத்துறை அறிவிப்பு. சென்னை பெருநகரில் முழு ஊரடங்கை பயன்படுத்தி பொதுமக்களுக்கு ஏதேனும் லேசான அறிகுறி தென்பட்டாலும் கொரோனா பரிசோதனை. போதுமான மருந்துகள் கையிருப்புடன் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தகவல். இந்தியாவில் கொரோனா தொற்று நோயால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 4,40,000-ஐ தாண்டியது. பெருந்தொற்று பாதிப்பிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 2,50,000 லட்சத்தை நெருங்கியது. மகாராஷ்டிராவில் கொரோனா பாதிப்பு தொடர்ந்து உச்சத்திலேயே தொடர்வதால் பொதுமக்கள் மத்தியில் அதிர்வலை. டெல்லி, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட வடமாநிலங்களில் பெருந்தொற்று பாதிப்பு தீவிரம். பரிசோதனை, தொடர்பு கண்டறிதல் மற்றும் உரிய சிகிச்சை ஆகியவையே கொரோனா பெருந்தொற்றிடம் இருந்து உயிர்களை பத்திரமாக காத்திட உதவும். ICMR என சுருங்க அழைக்கப்படும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தகவல்.
மதுரையை தொடர்ந்து தேனி மாவட்டத்தில் புதிய கட்டுப்பாடுகளுடன் ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதாக ஆட்சியர் பல்லவி பல்தேவ் அறிவிப்பு. நாளை மாலை 5 முதல் தேனி, கம்பம், போடிநாயக்கனூர் நகராட்சி பகுதிகளில் நடைமுறைக்கு வருவதாக தகவல். நார் உரிக்கப்பட்ட முற்றிய தேங்காய்க்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தி அறிவித்தது மத்திய அரசு. குவிண்டால் ஒன்றுக்கு 129 ரூபாய் உயர்த்தி 2700 நிர்ணயம் செய்து அறிவிப்பு. ஆன்லைன் வகுப்பில் தொடர்ந்து செல்போன்களை பார்ப்பதால் மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா? சென்னை எழும்பூர் கண் மருத்துவமனை தலைவர் அறிக்கை அளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. கட்டணம் வசூலிக்காமல் தனியார் பள்ளிகளால் எப்படி ஆசிரியர்களுக்கும் ஊழியர்களுக்கும் ஊதியம் வழங்க முடியும்? தமிழக அரசுக்கு கேள்வி எழுப்பியுள்ள சென்னை உயர்நீதிமன்றம் 1 வாரத்தில் பதிலளிக்க உத்தரவு. லட்சக்கணக்கான மக்களுக்கு வைரஸ் தொற்று ஏற்பட்டு பின்னர் அது அவர்களுக்கு தெரியாமலேயே இயற்கையாகவே குணமடைந்துள்ளனர். பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் புதிய தகவல். பெண்களை ஆபாச படம் எடுத்து மிரட்டிய நாகர்கோவில் காசியின் நண்பன் சிபிசிஐடி போலீசாரால் கைது. கைதான நபரின் செல்போனில் பதிவாகியுள்ள ஏராளமான ஆபாச வீடியோக்கள் இருப்பதாக தகவல். வெளிநாடுகள், வெளிமாநிலங்களிலிருந்து வந்தவர்களில் 38 பேருக்கு கொரோனா உறுதியானது. தமிழ்நாட்டின் 4 மாவட்டங்களில் கொரோனா பாதிப்பு 100ஐ தாண்டியது. சென்னையின் அருகாமை மாவட்டங்களான திருவள்ளூரில் 156 பேருக்கும், செங்கல்பட்டில் 146 பேருக்கும் கொரோனா பாதிப்பு. மதுரை மாவட்டத்தில் 137 பேருக்கும், திருவண்ணாமலையில் 114 பேருக்கும் பெருந்தொற்று உறுதியானது. கோவில்பட்டி கிளைச்சிறையில் விசாரணை கைதிகளாக அடைக்கப்பட்ட தந்தை, மகன் உயிரிழந்த விவகாரம். போலீசார் தாக்குதலில் மரணமடைந்துள்ளதாக கூறி உறவினர்கள், வியாபாரிகள் சாலை மறியல். கோவில்பட்டி கிளைச்சிறையில் உயிரிழந்ததாக கூறப்படும் தந்தை, மகன் உடல்களை 3 மருத்துவர்களை கொண்ட குழு பிரேத பரிசோதனை செய்ய உத்தரவு. உடற்கூராய்வை வீடியோவாக பதிவு செய்யவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆணை. கோவில்பட்டி சிறையில் விசாரணை கைதிகளான மகன், தந்தை அடுத்தடுத்து உயிரிழந்த விவகாரம். சாத்தான்குளம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர்கள் 2 பேர் தற்காலிக பணி நீக்கம். உலக புகழ்பெற்ற ஒடிஷா பூரி ஜெகநாதர் கோவில் ரத யாத்திரை தொடங்கி நடைபெறுகிறது. கொரோனா தொற்று நோய் பரவல் காரணமாக பொதுமக்கள் பங்கேற்க அனுமதிக்கப்படவில்லை. கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக நாளை மறுநாள் கோயம்புத்தூர் செல்கிறார் முதலமைச்சர். அத்திக்கடவு, அவிநாசி நீரேற்றும் திட்டப் பணிகளையும் நேரில் பார்வையிட்டு கள நிலவரங்களை ஆய்வு செய்கிறார். அரசு ஆன்லைன் விற்பனை தளமான ஜெம்மில் பங்கேற்கும் வர்த்தகர்களுக்கு மத்திய அரசு அதிரடி உத்தரவு. தாங்கள் விற்கும் பொருட்கள் எந்த நாட்டில் உற்பத்தியானவை என்பதை கட்டாயம் தெரிவிக்க அறிவுறுத்தல். கொரோனா தடுப்பு மருத்துவ முகாம்கள், வார்டுகளிலிருந்து 4,90,000 கிலோ மருத்துவ கழிவுகள் அகற்றம். மருத்துவ கழிவுகள் மூலம் கொரோனா தொற்று பரவாமல் தடுக்க நடவடிக்கை என தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தகவல். உடல் வெப்ப பரிசோதனைக்கான தெர்மல் ஸ்கேனர் கொள்முதலில் நடந்தவற்றை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கோரிக்கை. இந்தியாவிற்கு சொந்தமான நிலத்தை சீனா எடுத்துக் கொண்டிருப்பதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. அண்டை நாட்டிற்கு சார்பாக நிற்பவர்கள் இந்திய ராணுவத்தின் பக்கம் நிற்க மறுப்பது ஏன் என்றும் கேள்வி.
சென்னையில் காய்ச்சல் பரிசோதனை முகாம்கள் மூலம் சுமார் 6500 பேருக்கு இதுவரை வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக தகவல். ஆரம்ப நிலையிலேயே நோய் தொற்றை கண்டறிய தொடரும் நடவடிக்கை. சீர்காழி அருகே உள்ள கடைசி கதவணையை வந்தடைந்த காவிரி நீரை மலர் தூவி வரவேற்ற விவசாயிகள். முறை வைக்காமல் தண்ணீர் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு தமிழ்நாடு அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. தமிழ்நாட்டில் விதிகளை மீறி கட்டப்பட்ட கட்டடங்களை வரன்முறைப்படுத்துவதற்கான காலக்கெடு. மேலும் ஓராண்டுக்கு கால அவகாசம் வழங்கி தமிழக அரசு அரசாணை வெளியீடு. புதுச்சேரியில் கொரோனா தொற்று நோய் பரவலை கட்டுப்படுத்த புதிய கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டது. காலை 6 மணி முதல் மதியம் 2 மணி வரை மட்டுமே அத்தியாவசிய பொருட்கள், மதுக்கடைகள் உள்ளிட்ட கடைகளை திறந்திருக்க அனுமதி. அமெரிக்காவில் இந்த ஆண்டு இறுதி வரை H-1B மற்றும் இதர வேலை விசாக்களை ரத்து செய்வதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் பிரகடனம். திறமை அடிப்படையிலான விசா குடியேற்ற முறைக்கு மாறுவதாக வாஷிங்டன் வெள்ளை மாளிகை அறிக்கை. H-1B, H-2B விசாக்கள் மற்றும் தற்காலிக பணி விசாக்கள் உள்ளிட்டவற்றை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கும் அதிபர் டிரம்பின் முடிவு. மறுபரிசீலனை செய்யுமாறு அமெரிக்க அரசிற்கு மத்திய அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். சிறப்பு அனுமதி அளிக்கப்பட்ட விமானங்களை தவிர வேறு பயணிகள் விமானங்களை இயக்க ஏர் இண்டியாவுக்கு அனுமதி அளிப்பதில்லை. தங்கள் விமானங்களுக்கு இந்திய அரசு பாகுபாடு காட்டுவதாக கூறி அமெரிக்க போக்குவரத்து துறை முடிவு. உலகளவில் கொரோனா தொற்று நோயால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 92,50,000 தாண்டியது. பெருந்தொற்று பாதிப்பிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 50 லட்சத்தை நெருங்குகிறது. பிரபல டென்னிஸ் வீரர் நோவாக் ஜோகோவிச்சிற்கும் அவரது மனைவிக்கும் கொரோனா பாதிப்பு உறுதியானது. பாகிஸ்தானில் மேலும் 7 கிரிக்கெட் வீரர்களுக்கு பெருந்தொற்று பாதிப்பு. தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவக்காற்று மேலடுக்கு சுழற்சி காரணமாக சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தகவல். தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வரையில் சூறைக்காற்று வீசக்கூடும் என எச்சரிக்கை. குறிப்பிட்ட பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என வானிலை மையம் அறிவுறுத்தல். வர்த்தக வாரத்தின் 2ஆம் நாளான இன்று இந்திய பங்குச்சந்தைகள் நல்ல ஏற்றத்துடன் நிறைவு. மும்பை பங்குச்சந்தையில் 519 புள்ளிகளும், தேசிய பங்குச்சந்தையில் 160 புள்ளிகளும் உயர்வுடன் முடிவு. சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரன் 36,880 ரூபாய்க்கு விற்பனை. நேற்றைய விலையில் எவ்வித மாற்றமும் இன்றி விற்பனையானது.